வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா உலகாள உனது தாய் மிக உயிர்வதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழா எனும் பாரதிதாசனின் வீர வரிகளுடன் தாய் தமிழை வணங்கி அவையின் சான்றோருக்கும் என ஈன்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் முத்தமிழ் கலந்த முதல் வணக்கம். நான் யாழ் பாரதி. பெரியார் சமூக சேவை மன்றம் நடத்தும் பகுத்தறிந்து பேசுவோம் என்ற முதல் நிகழ்வில் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் குறிப்பா பெரியாரோட பொன்மொழிகள்ல எனக்கு பிடிச்ச நாளை உங்க கூட பகிர்ந்து கொள்றதுல மேலும் மகிழ்ச்சி. பிறப்பால் தாழ்ந்தவனும் இல்லை, பிறப்பால் உயர்ந்தவனும் இல்லை. இந்த சிந்தனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மதம், இனம், மொழி, ஆண், பெண் என்ற பாகுபாடு இல்லாம எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பெரியார் தாத்தா. அது மட்டும் இல்லாம சுயமரியாதை நான் ஏற்கனவே ரொம்ப முக்கியம் தான் நினைப்பேன். ஏன்னா முதல்ல நம்மள மதிச்சாதான் மற்றவங்களும் நம்மள மதிப்பாங்க. அதே தான் பெரியார் தாத்தாவும் சொல்லியிருக்காரு. இதனால தான் எனக்கு பெரியார் தாத்தா ரொம்ப பிடிக்கும். சரி, இப்ப அவரோட பொன்மொழிகளை பார்க்கலாமா? முதல்ல, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. அதாவது வெளியில இருக்கிற அழகை விட உள்ள இருக்கிற மானம், சுயமரியாதை, அறிவு தான் ஒரு மனிதருக்கு அழகுன்னு வெறும் 4 வார்த்தையில அழகா சொல்லியிருக்காருங்க. அடுத்து, மனிதன் உலகில் தன் சுயமரியாதையை, தன்மானத்தை உயிருக்கு சமமாக்கி கொள்ள வேண்டும். அதாவது சுயமரியாதைக்கும் தன்மானத்துக்கும் நம்ம உயிருக்கு கொடுக்கிற அதே முக்கியத்துவத்தை கொடுக்கணுமா. இது இளையர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொன்மொழி நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட சுயமரியாதையை பாதிக்கிற மாதிரி எந்த தவறான செயலையும் செய்யாம இருக்கிறதுக்கு இந்த பொன்மொழி ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கு. அடுத்து, ஒரு காலத்து முறைகளே எக்காலத்துக்கும் என்றால் மனிதனுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை என்பதுதான் பொருள். அதாவது வர பெரிய பெரிய வளர்ச்சிகளை, முன்னேற்றங்களை வேண்டான்னு சொல்லிட்டா அது நமக்கு எவ்வளோ பெரிய இழப்பு, அதான் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்மளோட தொலைபேசியை வச்சுக்கலாம். பழைய தொலைபேசிலாம் ஒரே இடத்துல இருக்கும். யாரையாவது அழைக்கணும்னா போய் எடுத்து பேசணும். ஆனால் இப்போ அப்படியே எடுத்து ஹே சிரி கால் அம்மானா அம்மா கால் போக போகுது. ஆனால் அதை விட்டுட்டு எனக்கு பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும்னு அந்த ஃபோனே பிடிச்சிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி பெரிய பெரிய வளர்ச்சிகளை எப்படிங்க அனுபவிக்க முடியும்? அதுதான் பெரியார் தாத்தா இந்த பொன்மொழியில அழகா சொல்லியிருக்காரு. கடைசி பொன்மொழி, ஒருவன் மற்றவர் தன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறானோ அது போன்றே அவனும் மற்றவரிடம் நடந்து கொள்வதுதான் ஒழுக்கமாகும். இது எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட பொன்மொழிங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்துல யாராவது தப்பு பண்ணாலோ இல்ல சண்டை பண்ணாலோ எங்களோட ஆசிரியரும் இதே தான் சொல்லுவாங்க. அதை அந்த காலத்திலே பெரியார் தாத்தா சொல்லிட்டாரு. அதாவது எல்லாரும் நம்ம கிட்ட நல்லா நடந்துக்கணும்னு நம்ம நினைச்சா நாமளும் அவங்க கிட்ட நல்லா நடந்துக்கணும். இது என்ன மாதிரி இளையர்கள் கிட்ட, நண்பர்கள் கிட்ட, ஆசிரியர்கள் கிட்ட, பெற்றோர்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கு. இந்த மாதிரி பல பொன்னான கருத்துக்களை நம்மளோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்காக பெரியார் தாத்தா சொல்லியிருக்காரு. அதனால எல்லாரும் அவருடைய கருத்துக்களை நல்லா சிந்திச்சு செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியாரின் பொன்மொழிகள் வழி நடப்போம், பகுத்தறிந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.